வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் சமையல். இன்றைக்கி வாழைப்பூ வடை எப்படி செய்யுதுன்னு காமிக்க போகிறேன். வாழைப்பூவை நைட்டே க்ளீன் பண்ணி மோர் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், பொடி பொடியாக நறுக்கி. அதுக்கு இந்த டம்ளரில் கடலப்பருப்பு 2 டம்ளர் கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதை பாருங்கள், நல்லா ஊறி போச்சு. இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பாருங்கள். இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, உப்பு. இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு இந்த அளவு எடுத்துக்கணும். எல்லாத்தையும் அரைச்சிட்டு உங்களுக்கு தட்டும் போது காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், வாழைப்பூ வடைக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் அரைச்சிட்டேன், வாழைப்பூவையும் அதில் கலந்துட்டேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் கடாயில் காஞ்சி ரெடியாக இருக்குது. இப்போது இந்த வாழைப்பூ வடையை போட வேண்டியதான். நிறைய பேர் வாழைப்பூ வடையை அரைச்சி செய்வாங்க. நான் அரைக்கலை, நைஸாக கட் பண்ணதுனால வெறும் கடலப்பருப்பு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் அரைச்சி இதில் கலந்துட்டேன். இதில் லைட்டாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவிக்க போகிறேன். இந்த பாருங்கள், கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டேன். இந்த வடையை சுட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்குன்னு வச்சுருங்க. தேங்க்யூ வெரி மச்.